ஏற்றப்படும் சொல்லி முதல்வர் சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு. அதை தடுத்து நிறுத்தணும், இதையெல்லாம் ஒரு கோரிக்கையா வச்சு பாசமிகு அண்ணன் செல்வத்தேவர், அண்ணாதுரை தேவர், அண்ணன் பெருமாள் அண்ணன் அவரோடு கை கொடுத்து இரவு பகல் தூங்காம இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். நான் இந்த கூட்டத்துக்கு கிளம்பி நேரத்தோடு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் விரைவாக கிளம்பணும். இன்னைக்கு அலுவலகத்துல நிறைய மக்கள் எல்லா ஊர்களையும் வந்திருந்தாங்க. அவங்கள சந்திச்சுட்டு வர்றதுக்கு லேட்டு. கடைசியா நான் கிளம்பும் பொழுது நாடார் அமைப்புகள் இருந்தும் வியாபாரி சங்கத்துல இருந்தும் பிள்ளைமாறு செட்டியாரு இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு அழைப்புதல் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு கூட்டம் இப்ப நம்ம என்ன கோரிக்கைக்காண்டி வச்சிருக்கோம் கூட்டம், அந்த கூட்டம் வருகின்ற 20ஆம் தேதி திருச்செந்தூர்ல வச்சு அனைத்து சாதியிலும் ஒண்ணு சேர்ந்து வச்சிருக்காங்க. அந்த அழைப்புதல்லையும் என்கிட்ட அந்த வியாபாரி சங்க தலைவர் திருச்செந்தூர்ல இருந்து என்கிட்ட பேசும்பொழுது கூட நான் ஏதோ விளையாட்டா சொல்ற பொழுது என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு, தம்பி அனைத்து சாதியும் ஒண்ணு சேர்க்கணும் தம்பி, அது நீங்க தான் ஒரு குரல் பதிவு விடணும். நாங்க திருச்செந்தூர்ல பெரிய கூட்டம் கூட்டணும், SC/ST சட்டத்தால வியாபாரிகள் நாங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டோம் தம்பி, அதனால இந்த திருச்செந்தூர்ல நீங்க உங்க முன்னாடி இருந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு கிளம்பி நான் வரும் பொழுது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரு அனைத்து சாதியை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், கோவில்பட்டியில இதே கூட்டத்துக்கு தாங்க நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த திரும்ப உங்களுக்கு கண்டிப்பா முதல்ல அழைப்பு கொடுத்து சொல்றவங்க எதுவும் தவறாக வச்சிடணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட பதிவு செஞ்சிடறேன். அப்போ என்ன ஆயிருதுன்னா விழிப்புணர்வு அடிபட தான் வரும். ஒரு மனிதனுக்கு ஆபத்து வரும்போதுதான் நாம எந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். அப்ப இன்னைய காலகட்டத்துல அதாவது நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நீங்க இப்ப உள்ள பெரியவர்கள் உண்மையில மிக அருமையான முறையில எல்லாரும் பேசினாங்க. நான் நிறைய விஷயங்களை பேசணும்னு வந்தேன். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அண்ணாச்சிமார் எல்லாருமே அண்ணமார்கள் பேசிட்டாங்க. நான் அந்த கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு போன் வருது, அண்ணன் வீடியோ கால் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, விருதுநகர்ல கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கீங்களா, எட்டயபுரம் தாண்டி வந்துகிட்டு இருக்கீங்களா போன் வருது, பட்டியலுக்கும் நம்ம தேவமாருக்கும் மோதல் ஏற்பட்டுருங்க, நாங்க எந்த தவறு செய்யல அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 5 பேரும் 6 பேரும் நினைக்கிறேன் ஆஸ்பத்திரியில அட்மிட் போட்டிருக்காங்க நம்ம தேவமார். என்னடா பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி கேக்குறேன். என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 300 வீட்டுக்கார பட்டியலத்தை சேர்ந்தவன் அந்த பகுதியில இருக்கிறான். ஒரு 80 வீடு தேவர் வீடு. அந்த 80 வீட்டுல பச்சை சோப்பு அடிக்கிறான். எப்படி சண்டை அப்போ எப்படி இருக்க இப்ப வரும்போது பாருங்க, இது இப்ப நம்ம வரும்போது நாளைக்கு தான் நீஸ் ஆகும். நேரத்தை கந்தரவ கொள்ளையா காலையில போன் வருது, அண்ணன் இந்த மணிக்கு கடைக்கு இட்லி வாங்க போன பையன் 3 பேர் தகராறு பண்ணிட்டான், தட்டி கேட்டதுக்கு SC/ST ஆக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட் முதல்ல நாங்க தான் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் திருப்பி 9 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறான். உடனே கந்தரவகோட்டை DSPக்கு அடிச்சு பேசுறேன், எசகிராஜா பேசுறேன் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஒரு இஸ்லாமியர். அப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் உங்ககிட்ட விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொல்லி உடனே DSP இன்ஸ்பெக்டர் போன கொடுத்தாரு. இந்த மாதிரிதான் நடந்திருக்கு, CCTV ஃபுட்டேஜ் இருக்கு, நாங்களும் பார்த்தோம், வேற வழி இல்ல. சண்டை போட்டாங்க. ஆனா 2 பக்கமும் சண்டை போட்டதுனால காயங்கள் இல்லாட்டாலும் இவர்கள் மீது SC/ST ஆக்ட் நான் போட்டுதான் தெரியணும், வேற வழி இல்லாச்சு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா DSP எல்லாம் ரிமாண்ட். அப்ப இந்த சட்டத்தை வச்சு அந்த சாதாரண என்ன உச்ச நீதிமன்றமும் இந்திய பாராளுமன்றமும் அந்த ஒரு அரங்குல இந்த சட்டத்தை அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காண்டி பாதுகாப்புக்காண்டி தான் உருவாக்கப்பட்ட சட்டம். அண்ணன் சொன்ன மணிக்கு 55ல
அந்த பிசிஆர் சட்டத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் 89ல அத வன்கொடுமை சட்டம் சொல்லி மாத்துறாங்க. அப்ப இந்த சட்டத்தால மோசமான விளைவுகள் ஏற்படுது. இது பொய் புகார் இந்தியாவுடைய மொத்த, அதாவது இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட மொத்த பிசிஆர் கேஸ் ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் தண்டனை கொடுக்கல, எல்லாமே விடுதலை. இது எஸ்சிஎஸ்டி ஆணையமே சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்கு 99% பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இதையெல்லாம் உணர்ந்துதான் 2018ல ஒரு நீதியரசர் நம்ம எல்லாம் வந்து தெய்வமா வழிபடணும், அவர் பேரு கோயல் நினைக்கிறேன், அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. இங்க மிகப்பெரிய மோசமான சட்டங்களை திருத்தம் கொண்டு வரணும் சொல்லி அவர் திருத்தம் கொண்டு வராரு. வட மாவட்டத்துல பூரா அந்த மணிக்கு போராட்டம் நடத்தி 17 பேர் செத்து போயிட்டான். அப்ப அந்த 2018 நான் ஒரு வீடியோ போடுறேன், ஏன்பா பிள்ளைமாரு செட்டியாரு போனாரு நாடாரு பூரா ஒண்ணு சேரு, இல்லைன்னா நீ அழிய போறேன்னு 10 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டியே அந்த விஷயத்துக்காண்டி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வந்து எல்லாரும் போராடும், ரோட்டுக்கு ஒரு அவன் வந்து இந்த சட்டம் வேணும் நிரந்தரப்படுத்துன்னு சொல்லி சொல்றான். அப்ப நாம போராடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா யாருமே அதை செவி கொடுத்து வேகல. அவன் இந்தியாவில 144 கோடி பேர் மக்கள் தொகை இருக்குன்னா 22 கோடி பேர் வந்து தலித்து இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க. அப்ப இந்த 120 கோடி பேரையும் இந்த சட்டத்தால அவன் சாகடிக்கிறான். அவன் வந்து நம்மள வந்து நிம்மதியா வாழலாம் பண்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இவங்க யாருமே வந்து ஒன்றுபடுறதுக்கு இங்க வழியும் இல்ல, அவங்க வருவதற்கு தயாரும் இல்லை. அப்ப ஊரா போய் தெரு தெருவா போய் இந்த சட்டத்தை பத்தி எடுத்து சொன்னாலும் இந்த மக்களுக்கு இப்போ ஊரா மொத்தமா இந்த பிசிஆர் போடுறாங்க. அதனால இப்ப ஊரா இந்த திரண்டு வராங்க. நானுமே என்ன சொல்றோம்னா, இந்த கூட்டத்துக்கு அதாவது தடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு கூட்டம் போடுவோம், இது இதோட ஸ்டாப் ஆச்சுன்னு வைங்கள, இன்னும் இந்த மக்கள் வந்து ஒன்று சேர மாட்டாங்க. அதனால 10வது புத்தி வரும் அப்படின்னு இந்த சமுதாயம் வந்து நினைச்சது அப்படின்னா, இதுல இன்னும் அனைத்து கிராமங்களும் எஸ்சிஎஸ்டியால பாதிக்கப்படத்தான் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் அப்படிங்கிறத நான் உனது ஓட்டு வங்கிக்காண்டிதான் இந்த விஷயத்தை செய்யறாங்க. அப்ப பட்டியலின மக்கள் ஒற்றுமையோட நிக்காங்க, அந்த வாக்கு வங்கி போதும், சமூகத்தோட ஓட்டுகளை நம்ம எப்படினாலும் வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு தைரியம் தான் அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய மக்களை வந்து பயக்க முடியாது, கிறிஸ்துவரை பயக்க முடியாது, அதே மாதிரி இன்னைக்கு பட்டியலின மக்களை வந்து பயக்க முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும். அண்ணன் சொன்ன மணிக்கு மதுரையில ஒரு முப்பத்தோட ஒரு தேவமான பையனை வேண்டுமென்னே ஒரு தேவன்னு சொல்லி வெட்டி கொண்டாங்க. அதுக்கு போய் ஏன்டா இப்படி வெட்டி கொண்டீங்க, நாங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த நாடு வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டிய பரம்பரடா, இந்த நாட்டை காப்பாற்றுற பரம்பரடா, உங்களுக்கு எல்லாம் அதிகாரத்தை கொடுத்த பரம்பரடான்னு சொன்னோம். உடனே எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டு இசைக்கராஜ தேவரை கைது பண்ணணும், கதிரவனை கைது பண்ணணும், திருமாவளவனை கைது பண்ணணும் சொல்லி போராட்டம் நடத்துறான். அவன் எடுத்துட்டா, நீ பேசாத, நான் கொலை செய்வேன், நான் அடிப்பேன் மிதிப்பேன், நீ வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறான். தென் மாவட்டங்கள்ல பட்டியலினத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு பிள்ளைமாரையோ ஒரு கோணாரையோ தேவரையோ நாடாரையோ வெட்டி கொள்றாங்கன்னு வைங்களேன், அதுக்கு திருப்பி ரிவெஞ்ச் விழுந்துச்சுன்னு வைங்களேன், ரிவெஞ்ச் ஏதாவது அவசரப்பட்டு அண்ணனோ தம்பியோ அந்த திருப்பி அந்த பட்டியல் சேர்ந்த அந்த ரவுடிய எங்க அண்ணனை நீ ஏன்டா கொலை செஞ்சேன்னு சொல்லி இவன் திருப்பி அடிச்சான்னு வைங்களேன், உடனே அந்த பட்டியலத்தை சேர்ந்த ரவுடி 8 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே கொடுத்தாங்க. எப்படி இது வந்து இது ஜனநாயக படுகொலை இல்லையா? ஒரு மனிதன் ஒருத்தர் கொலை செஞ்சிருந்தான், திருப்பி அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணா அவனுக்கு மட்டும் 8 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க பிடிக்கணும், அதை என்கரேஜ் பண்றாங்க. அந்த பணம் தான் கூலிப்படைக்கு வந்து கைமாறப்படுகிறது. அந்த பணம் தான் கூலிப்படைக்கு கொடுத்தாங்க. என் பிள்ளைய கொண்டோட இந்த பணத்தை வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க. அப்ப சட்டத்துல ஒரு மாற்றம் வேண்டாமா? இந்த மாதிரி வந்து படுகொலை செய்தால் ரவுடிகளுக்கு இந்த சட்டம் செல்லாது. இவன் சும்மா இருக்காம இவன் பக்கத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சாதி எல்லாம் வம்பழுப்பா வைப்பா போவா கொலை செய்வான், இவனுக்கு ஏன் நம்ம அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாமா? இத ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் நம்ம பதிவு பண்ணிருக்கோம். இத முதல்ல தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து அந்த உண்மையிலே ஒரு சாதியின் பேரை சொல்லி இப்ப திட்டுவது யாரும் கிடையாது. இப்ப வந்து அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லி எந்த இடத்துலயும் யாரும் இப்ப பேசல. ஆனா வேணும்னே இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த மக்களை, இந்த பிசி எம்பிசி மக்களை, இந்த பிள்ளைமார செட்டியார் கோடாரு நாடாரு இது யாருமே நிம்மதியா இன்னைக்கு வாழ முடியாத இன்னைக்கு சூழல் இருக்கு. அதுக்கு ஏத்த மணிக்கு இப்போ ஏற்கனவே இருக்க அந்த எஸ்சிஎஸ்டி சட்டத்தாலேயே ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் இப்ப ஆணவ கொலை சட்டம், ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் சொல்லி முதல்வர் வந்து
நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதையும் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சட்டத்தை அதாவது பாருங்க, அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் பிற சமூக மக்களுக்கு இடையூறா இருக்காங்க, இடைஞ்சல் பண்றாங்க தெரிஞ்சு மறுபடியும் பாருங்க ஆணவ கொலைக்கு தனி சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா இப்படி சட்டம். அப்புறம் வீடு ஏறி பொண்ணு கேட்பாங்க, உன் பிள்ளை அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கா, நான் அவளை காதலிக்க போறேன், எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்பா. அப்ப அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா உடனே அந்த தனி சட்டம் எப்படி அந்த சட்டத்தை வச்சு மிரட்டி நம்ம வீட்டு பெண்களி தான் அந்த சட்டத்தை அவன் பயன்படுத்துறான். புரியுதா? அவன் காதலிக்க வேண்டியதுன்னு சொல்லி ட்ரெயின்ல தள்ளி கொள்ளுறான். இந்த பிள்ளைங்க காதலிக்க வேண்டும் ஒருதலை காதல எத்தனை பிள்ளைகள் செத்து போச்சு, எத்தனை வண்டி பிள்ளைகள் செத்து போச்சு, எத்தனை பிள்ளைமார பிள்ளைகள் செத்து போச்சு. அப்ப அதுக்கு தனி சட்டம் கிடையாதா? நான் முதல்வரை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். காதலிக்க மாட்டேன்னு சொல்லி என்னை காதலிக்கலன்னு சொல்லி நிறைய கொலைகள் பண்ணியிருக்காங்க. யாரு பட்டிமன்றத்தை சேர்ந்த இளைஞர்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன சட்டம் நீங்க கொடுக்க போறீங்க? அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த பிசி எம்பிசி மக்களுடைய வாக்குகள் வேண்டாமா? பட்டியல மக்கள் வந்து ஓட்டு பண்ண போதுமா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? அதாவது மீண்டும் 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 நாம குறிப்பிட்டு அப்ப அந்த அரசாங்கமே பட்டு சமூக மக்களுக்காண்டி மட்டும்தானா? அப்ப எங்கிருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தோம், பட்டியல மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. இங்க தென் மாவட்டத்துல புரியுதா? ஆளாளுக்கு எங்களுக்கு பேரை வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி மாட்டுதான் போட்டாங்க. எங்களுக்கு பேரை கொடுத்துட்டாங்க, நாங்க கேட்டதா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடல. உங்களுக்கு ஓட்டு போட்டது எல்லாரும் தேவமாறு. அன்னைக்கு போற ஆட்சியில எங்களுக்கு ஒரு சின்ன துரோகம் நடந்துச்சு. ஒரு கோபத்துல உங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஓட்டு போட்டதுக்காண்டி இன்னைக்கு எங்களை நீங்க வச்சு செய்தியை பத்திலா அதை நினைக்கும் போது மிகவும் வந்து வேதனையா இருக்கு. தினந்தோறும் அன்றாடம் நிமிஷம் பார்க்காம போன் வருது. அத்தனை போன் காலுமே இந்த மாதிரி இணைஞ்சிருதான். எந்தெந்த ஊர்ல தேவமாறு போன் இருக்கு அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு படத்தை வை. அதுல பிரச்சனை அந்த போன இடு. இளவன் ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு. 40 வருஷமா தேவமாறு போன் இருக்கு, தேவர் போன் இருக்கு. அப்ப அந்த போர்டு இருக்குது, அவன் கண்ணை உறுத்துது. முத்துராமலிங்க தேவரை பார்த்தாலே அவன் வந்து என்னன்னா நன்றி கெட்டவன். அந்த சமுதாயத்துக்கு அந்த சமுதாயம் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்குன்னா காரணம் முத்துராமலிங்க தேவர். ஒவ்வொரு தேவமாரி தோக்கடிச்சாரு. பட்டியல மக்களை நிப்பாட்டி ஒரு தேவமார தோக்கடிச்சு எம்எல்ஏ எம்பி ஆக்கினாரு. யாரு? முத்துராமலிங்க தேவர். சாதி பார்ப்போம் சண்டாக சாதி சிந்தனை கொண்டவன். அரசியல் வர லாய்க்கணும் சொன்னால், உடுங்களுக்கு நிலம் சொந்தம் சொன்னால், தலித்த தாக்கமோ என் நெஞ்ச படத்து குடிப்புக்கு சமந்துட்டார். ஒரு தலைவனை நன்றி இல்லாம வளர்க்க முடியும். இவன் பேசிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் நாம பொறுமையா இவனுக்கு உட்கார்ந்து பதில் சொல்லுவோம். சாதியோட பேரை திருடுறான். அவனுக்கு நல்ல தெரியும், அவனுக்கு நல்ல தெரியும் நாம என்ன சாதி அப்படின்னு தெரியும். அவன் சாதி பேரை என்னன்னு தெரியும். அப்போ முழுக்க முழுக்க இவன் உட்கொள்ளத்தோட வம்பளுக்கணும்னா இவனுடைய பட்டத்தை திருடணும், அடையாளத்தை திருடணும். நாம என்னெல்லாம் செய்தோம் அதெல்லாம் செய்வோம். அப்ப இந்த அரசாங்கம் நாங்க யார்கிட்ட போய் சொல்ல? சிஎம் வரைக்கும் முதலமைச்சர் கிட்ட வரைக்கும் பட்டியலத்தை சேர்ந்தவங்க அதிகாரிகள் இருக்காங்க. அப்ப எங்களுடைய குறைகள் யார்கிட்ட போய் சேரும்? நாங்க யாரு மூலியமா சொல்லுவோம்? இந்த திருநெல்வேலியில கவின் கொலை வழக்குல அந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய அக்காவுடைய புகைப்படத்தை சொல்ல சொல்ல கேட்காம போட்டானே அப்படிங்கிற கோபத்துல இந்த பையன் ஆத்திரத்துல ஏதோ பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கோர்த்து சொல்லட்டும், அது நீதிமன்றம் சொல்லணும். அவன் தான் குற்றவாளி சொல்லி. ஆனா எந்த காரணம் ஒரு சிறு தவறு செய்யாத அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் வந்து கைது பண்ணாங்க. பட்டியலோட தலைவர்கள் நெருக்கடி கொடுத்தாங்க. நீ இப்படி போடி வளர்க்க, நீ இதை சரி அப்படின்னு சொல்லி. ஆனா இத்தனை கோடிதான் 2 கோடி தேவமா இருந்து நம்ம அனாதையை விட்டு அந்த குடும்பத்தை இன்னைக்கு அவங்க அம்மா மேலையும் போட்டாங்க. இன்னைக்கு அவங்க அம்மா மேலையும் அந்த வழக்கை போட்டு இப்ப நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று முந்தானத்தை கோர்ட்ல கொண்டு போய் வாரண்ட் காட்டியிருக்காங்க. அந்த அம்மாவை கைது பண்ண சொல்லி நினைக்காங்க. அப்போ வந்து ஆளுங்கிற ஆட்சி முக்குளத்தை கண்டு பயம் இல்லைல்ல. தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்தில் நடந்த அத்தனை கொலைகளுக்கும் காரணமான அந்தந்த சமயத்தை அம்மா அப்பாவை கொண்டு கைது பண்ண முடியுமா கேக்குறேன். அவ தேவமாரில மட்டும் அவன் அண்ணன் தம்பி மாமா வச்சுல சித்தப்பட தூக்கி நீ உள்ள வைக்கன்னா நான் ஒழுங்கா இல்ல, நான் ஒற்றுமையில இருக்கிறேன். அப்ப இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. கவின் கொலை வழக்குல அந்த சரவணன் அவர் சப் இன்ஸ்பெக்டரையும் அந்த அம்மாவையும் வந்து கைது செஞ்சது எஃப்ஐஆர் போனது வந்து எப்படி ஜனநாயக படுகொலை. இதை ஒட்டுமொத்த முக்குளத்துல வேடிக்கை பார்க்க நாளைக்கு நமக்கு இதுதான் கதி. புள்ளவங்களுக்கு சந்தை ஆவலே இருக்கா,
நாம பொட்ட பிள்ளைய தேடி வாரான், நாம போகல. நான் தேவமானு சொல்ல பிள்ளைய லவ் பண்றான், இன்ஸ்டாகிராம்ல தேவமானு போடுறான், சர்டிபிகேட் ரெடி பண்றான், சர்டிபிகேட் ரெடி பண்ணி போடுறாங்க. நான் என்ன சர்டிபிகேட் ஏட்டே இருக்குங்க. அவ இப்படி எல்லாம் பண்றான், அரசாங்கத்துக்கு தெரியுது. அப்ப அந்த ஆளுங்கட்சியில எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்பியா இருக்கக்கூடிய தேவமானு ஓட்டு கட்டு வரவங்க மட்டும் நான் தேவன் எங்கெல்லாம் நீ சொல்றேன். அப்ப நம்ம சாதி பாதிக்கப்படுது, நம்ம சமுதாயத்துக்கு யார்கிட்ட போய் பேச முடியும்? நீ எம்எல்ஏ இருக்க, நம்ம இடத்தான் சொல்லி நான் அவங்கள பேச முடியும். ஐயோ போன் பண்ணியாரு, ஐயோ அப்படியா நான் எப்படி சாதி பாக்குறேன். அப்ப ஓட்டு கேட்க பொழுது நான் தேவமானு சொல்லி வரேன். நீ தேவமானு சொல்லிதானே உனக்கு வந்து ஓட்டு போட்டான் தேவமானு. நீ தேவமானு நிக்கிறதா உனக்கு அந்த தொகுதியில எப்படி செஞ்சு கொடுக்குறான். ஒவ்வொரு அரசாங்கமும் அவன் தேவமானு தெரிஞ்சாதான் அந்த முக்கியத்துவ பகுதியில கொடுப்பான். அப்ப நான் யாருக்கு போய் கேட்பேன்? எனக்கு அதிகாரம் இருக்கா? என் மக்கள் உனக்கு தானே ஓட்டு போட்டா. நீ திமுக அதிமுக தேவமானு உனக்கு ஓட்டு போட்டா, தேவமானு சீட்டு கொடுத்தான். அப்ப என் சாதி அழிக்கும் போது கடுமையான பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போறான். யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. ரோட்ல போற எவ்வளவு கேட்டாலும் சரி. இன்னைக்கு கேட்க நாள் இல்ல சாதியா. இந்த சாதி வந்து இன்னைக்கு ஆயிட்டு பார்த்தவங்க இந்த அம்மா அழுதாங்க. நான் இந்த சாதியில இருந்து தப்பா எத்தனையோ சாதி மதம் பார்க்காம எத்தனை போலீஸ உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மணிமுத்தார பட்டாளையில அத்தனை சாதிகளையும் சாதி மதம் பார்க்காம உருவாக்கி விட்டுட்டாங்க. எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. அப்ப நாங்க எப்படி தப்பிக்க? தற்கொலை பண்ணுவாங்க. அப்ப இப்ப 2 கோடி தேவமானு நமது நாட்டை உருவாக்குற ஒரு பரம்பரை நீங்க இவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தாங்கன்னா நம்ம தான் காரணம். நம்ம முப்பாட்டை விட்டுட்டோம், அந்த உயிரிதான் காரணம். நம்ம உயிரை விட்டுருக்கோம். அப்ப இன்னைக்கு இந்த ஆளுநர் எப்படி பண்ண, இது எப்படி காப்பாற்ற? எஸ்எஸ்டி சட்டத்துல இருந்து இந்த அடுத்த ஆணவ சட்டம் முதலமைச்சர். நான் இப்பவும் சொல்ற முதல்வருக்கு என்ன கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிய, அது எனக்கு நல்லா தெரியும். பல்வேறு உளவுத்துறைகள் உளவுத்துறை மூலியமா என்ன நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. என்னுடைய வார்த்தைகளையும் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. எனக்குன்னு தினந்தோறும் என்னோட செயல்பாடுகளை அறிவதற்காக ஒரு டிஎஸ்பியும் ஒரு இன்ஸ்பெக்டரும் வந்து சென்னையில இருக்காங்க. அது எனக்கு தெரியும். அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், மேலும் மேலும் வெந்த புதுல ஈட்டிய குத்துற மணிக்கு இந்த ஆணவ கொலைக்குன்னு சொல்லி நான் தனி சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னா வருகின்ற தேர்தல்ல முக்குளத்தூர் கிராமங்களுக்கு கண்டிப்பான முறையில ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து ஓட்டு கேட்டு போக முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன், இடஒதுக்கீடுங்கிற ஒரே ஒரு தவறுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்க எதிர்த்தோம். எனக்கு என்னமா, எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், எனக்கு நிம்மதி. இப்ப உள்ள என் மக்கள் நினைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு நிம்மதியான வாழ்க்கை தான். உங்களுக்கு எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், வாழ விட்டால போகிற கண்டிஷன்ல தான் நாங்க இருக்கிறோம். தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அந்த பட்டியலின மக்களுக்காக நீங்க நல்லது செய்ய மாட்டுக்கிறது இல்ல. ஆனா சட்டத்தை மீறி நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை ஏறி அவங்களை பாதுகாத்துக்கிற வந்து போர்வையில நீங்க பிள்ளைமார செட்டியாரு நாடாரு கோடாரு தேவரு இப்படி இருக்கிற சாதி மக்களை அழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய விளைவை நீங்க வந்து சந்திக்க நேரிடும். அடுத்து கூட்டம் நடக்கும், அடுத்து போராட்டம் நடக்கும். இனி வரும் காலத்துல பிள்ளைமார செட்டியாரு கோடாரு முதலியார் எல்லா சாதியும் ஒன்று சேருவோம். நீ பட்டியலின மக்கள் ஒன்று செஞ்சு நிக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க ஆதரவா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து சேருவோம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம எல்லாருடைய வாழ்க்கை, நம்ம தலைமுறை, நான் அன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன், ஒண்ணு புரிய வச்சுக்கோங்க. நாம தாட்டியமா இருக்கிறோம். இந்த நேரம் நம்மளையே வாழ முடியாது, நம்மள ரோட்ல நடமாட முடியாது. நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவோம் காலத்துல, நம்ம பேர பிள்ளைகள் என்ன செய்யும்? அப்ப நாம மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை, ஒரு பலத்தை, ஒரு பாதுகாப்பை நம்ம உருவாக்கி வைக்கணும். அதை எல்லாரும் நீங்க நினைங்க. தயவு செய்து சொல்றேன், நாம பிரிஞ்சு இருக்கிறதுனால, நமக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதுனால பல துன்பங்களை, பல இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். நான் தமிழ்நாடு முழுவதும் 24 மாவட்டத்திலையும் இன்னைக்கு கட்சி வந்து கட்சி நடத்துறேன். நான் சொல்லக்கூடிய என் மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல படிடா, நீ நல்ல படி, நல்ல தொழில் பண்ணி அவர் சொன்னாப்புல. பசுமன் சித்தர் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு சிவகாசியில, அன்பு சகோதரர் முத்துக்குமார் சொன்னா இருப்பாங்க, இந்த மாதிரி நான் நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு நேரில் சொல்றாரு.
நான் வந்து கல்வி ரீதியாவும் இந்த பொருளாதார ரீதியாவும் மக்கள் இதைத்தான் எல்லா மேடைகள்லயும் எல்லா இதுலயும் நம்ம பதிவு பண்றோம். இதெல்லாம் எந்த மேடையிலும் போய் அறுவாடி கத்திட்டு நீ அவனை வெட்டி விட குற்றம் சொல்லல. ஆனா நீங்க வாழ முடியாத நீங்க ஒரு சூழல் வரும்போது பல சொன்னங்க போலீஸே சொல்லுது அவனுமே அட்மிட் ஆயிருக்கான், அவன் மேல சாதாரண கேஸாவும் உங்க மேல பிசா கேஸாவும் என்ன செய்யலாம்? அப்ப அடிபடு, அவன் அடிச்சா நீ அடி வேலை அப்படிங்கிற ஒரு கட்டத்துலதான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் பேச வந்த வார்த்தைகளே வேற விஷயங்கள். வழிநெடுக வந்த போன்களால மைண்ட் செட் ஒரு தேவமான வீட்டுல ஒருத்தன் பச்சை சோப்பு அடிக்கா அப்படின்னா அப்ப 50 இருக்கான், அதை தட்டி கட்ட இப்ப எஸ்சி ஸ்டார்ட் போடுவான். அவன் அவசரப்பட்டு அடிச்சிட்டாங்க உடனே எஸ்சி ஸ்டார்ட் போடுவான். அப்ப வீடு தேடி வந்து நீ வம்பளுக்குன்னா உன்னை யாரு இந்த மறைமாட்டம் பண்றான், உன்னை யாரு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றான்? நீ தினந்தோறும் முக்குளத்தோறும் எப்படி வம்பளுக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஒரு வேலை மட்டும்தான் நீ பேஸ்புக் வலைதளங்களை உட்காந்து பாக்க. என்னோட இளைஞர்களை மாயிண்ட மாத்துற இளைஞர்கள் நல்லா படிச்சு சிந்தனைகளை போயிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி பேஸ்புக்கை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகி அதை மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இது உளவியல் ரீதியான தாக்குதல். பத்திரிகை ஊடகம் இன்னைக்கு நமக்கு சாதகம் இல்ல, சட்டம் இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு விளையாட்டு தொழில மிக உயர்ந்த இடத்துல போய் ஒரு முக்குளத்தை சேர்ந்தவன் போய் ஜெயிச்சுட்டு வந்தா அப்படின்னு சொன்னா அவனுடைய செய்தியை இப்படி குறுகி போடுவான். தமிழக வாலிபர் அப்படின்னு சொல்லி போட்டு வெற்றி அப்படின்னு சொல்லி குறுகிய போடுவான். அதே ஒரு தேவை மாதிரி ஏதோ அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க உடனே போடுவோம் முத்தையா தேவர் மகன் அப்படின்னு சொல்லி நம்மள அந்த குற்றத்துக்குள்ள அனுப்பான். எப்படி? அதான் உலகின் மீதான தாக்குதல். இது என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது. அவனுக்கு நாளைக்கு இங்க பேசின பேச்சுகளை நாளைக்கு லட்சக்கணக்கான பார்க்க போறாங்க. நம்ம ஊடகம் மூலமா நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான பார்ப்பாங்க. நம்ம இந்த 200 பேருக்கு சொல்லி நினைக்க கூடாது. புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றேன், மிக ஒற்றுமை. எனக்கு எப்படின்னா கோயில்பட்டி மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. தமிழ்நாட்டுல முக்குளத்தோருக்கு எங்க ஒரு பிரச்சனைனாலும் கோயில்பட்டில இருந்து ஆரம்பிக்கும். அது ஊர்வலம் வந்தாலும் சரி, அது போராட்டம் வந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டம் வந்தாலும் கோயில்பட்டில தான் அது என்னதான் இருந்தாலும் இங்க இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்னுடைய பாசமிகு சகோதரர்கள் நம்ம கோயில்பட்டில இருந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மாண்புமிகு முதல்வருக்கு உண்மையிலே அவர் மேல நல்லெண்ணத்தோட சொல்றேன். இந்த பட்டியலின மக்களுக்கு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு நன்றியோட கிடையாது, நன்றி விசுவாசம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் நன்றியோட இருப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கனவுல கூட நீங்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் அவர்கள் ஒரு நாள் துறவு செய்யதான் செய்வாங்க. உங்க பையன் அவர் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் 24 மணி நேரமும் பண்டிட் சமூகத்தை சேர்ந்த நபர்களை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தென் மாவட்டத்துல எந்த அளவுக்கு எல்லாரும் மனசுலயும் பாஞ்சுக்கிட்டு தெரியுமா? உங்களுக்கு ஓட்டு போடும் போதும் தெரியும். அப்பதான் தெரியும், எதுலடா மொத்தம் 10 வருஷம் ஆட்சிக்கு வர முடியலையே, நம்ம இப்படி வந்திருக்கமே, அப்ப நம்ம ஒழுங்கா ஆட்சி செய்யுமே அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஒட்டுமொத்த முக்குளத்தோறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உள்ள கோபத்துல உங்களை முதலமைச்சர் ஆக்கணும். ஆனா அந்த நன்றி கூட இல்லாம ஓட்டு போடாம சாதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதனுடைய விளைவுகளை நீங்க தேர்தலில் சந்திப்பீங்க. இப்பவும் சொல்றேன், தங்களது ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு காலம் இந்த முக்குளத்தூர் நினைச்சது கிடையாது. ஆனா இந்த முக்குளத்தூர் அழிக்கணும் யாரு நினைச்சாலும் சரி, இந்த முக்குளத்தூர் வாழக்கூடாதுன்னு சொல்லி யாரு நினைச்சாலும் சரி, அது கொம்பா இருந்தாலும் சரி, இந்த முக்குளத்தூரை ஒன்று திரண்டு போராடணும்னா இந்த நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதை மாட்டிக்கிட்டு எல்லா சாதியும் ஓட்டுக்கு போராடலாம், எந்த சாதியும் நோக்க போடலாம். தேவை மாதிரி என்னைக்கு போராட்டத்து நோட்டுக்கு வரணும் அன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த கட்டத்தில் நான் பதிக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்து கௌரவப்படுத்திய அத்தனை உறவுகளுக்கும் மனமாத நன்றி வச்சுங்க. இப்பவும் இந்த இடத்துல சொல்லிட்டு போறேன், அடுத்ததாக நீங்க போராட்டத்தை அறிவிங்க. தென் மாவட்டத்துல உண்மையிலே இந்த போராட்டத்தை நான் அறிவிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களா எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கவுண்டர் வன்னியர் செட்டியார் முதல் எல்லா தலைவர்களுடையும் தொடர்பு இருக்க 1.5 வருஷமா இந்த மீட்டிங் போடணும்னு உண்மையிலே தேவை மீது ஆணையா நான் நடத்திக்கிட்டே இருந்தேன். அதை நீங்களும் பதிவு பண்ணீங்க. அடுத்த கோவில்பட்டியில் நடக்கக்கூடிய இந்த எஸ்சிஎஸ்டி இந்த சட்டத்தை நீக்க கோரி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல கவுண்டர்ல இருந்து வன்னியர்ல இருந்து செட்டியார் முதலியார் அத்தனை தலைவர்களையும் நான் அழைச்சு இந்த இடத்துல நிப்பாடணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சிருப்பேன். நன்றி.